இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு இப்பதான் சனி பகவான் பவர்ஃபுல்லா வேலை செய்யறார். அடுத்து பாருங்க, குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ நல்லா பாத்துக்கணும். இந்த இடத்துலதான் உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணணும். இவங்க ஆழ்மான சிந்தனை பாருங்க, பயங்கரமா பிரைன் நல்லா யோசிப்பாங்க. இந்த மகர ராசியில பிறந்தா இந்த யோசனைக்குள்ள கிரகம் பயங்கரமா வேலை செய்யும். மகரத்தை பொறுத்தவரை எனக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, சகோதரர்கிட்ட ஒரு மன வருத்தம் வந்துச்சு, ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன், இந்த சிந்தனை நிறைய பேர்ட்ட இருந்துச்சா மட்டும் பாருங்க, மகரத்தை பொறுத்தவரை ஆமான்னு தலையாட்டுவாங்க. நேரா அவர் 6ஆம் இடத்துல இருந்தாரா நிரந்தரமான வேலையை, நல்ல ஒரு அனுகூலமான வேலையை, சூப்பரான வேலையை நல்லா வெற்றியா கொடுப்பார். வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க வேலை பார்க்குற அனைவருக்கும் வேலை உத்தியோகம் சூப்பரான வேலை, நல்ல வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இல்லைன்னா இப்ப கிடைக்க போகுது. எதிரியை ஜெயிக்கணும். 6ஆம் இடம் எதிரி பகை கடன்ல ஜெயிக்கணும். நல்ல ஒரு மாற்றம் வரும். வருமான தொழில நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஏன் தொழிலுக்கு அடுத்தவன எடுத்தவன தொழிலுக்கு போறீங்க? 10ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா பாக்குறார். சுயசாரம் வாங்கி புனர்பூச நட்சத்திரத்துல நின்று பாக்குறார். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை பணம் பொன் பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல திசா புத்திய பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியன் கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல, அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய 10வது ராசி தான் இந்த மகர ராசி. இப்படி கால சக்கரத்தின் 10வது ராசி. தொழிலுக்கு உகந்த ராசி மகர ராசியை சொல்றாங்க. இவங்க பயங்கரமான ஆராய்ச்சியாளர்கள் இந்த மகர ராசிக்காரங்க. இவங்க ஆழ்மான சிந்தனை பாருங்க, பயங்கரமா பிரைன் நல்லா யோசிப்பாங்க. இந்த மகர ராசியில பிறந்தா இந்த யோசனைக்குள்ள கிரகம் பயங்கரமா வேலை செய்யும். மகரத்தை பொறுத்தவரை இவங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எடுத்து பார்த்துக்குங்க, மகர ராசி என்பது ஒரு லட்சியத்தை நினைச்சா அந்த லட்சியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி வருஷத்துல எப்படி பார்த்தாலும் 120 நாள், எப்படி 4 மாசம் அவர் வக்ரம் தான். வருஷத்துல 4 மாசம் வக்ரம், 8 மாசம் பவர்ஃபுல்லா வேலை செய்வார். அப்ப இந்த 4 மாசம் யாரா இருந்தாலும் சரி, குரு நல்லா இருந்தா இங்க நல்லது நடக்கும், கெட்டதா இருந்தா கெட்டதா இங்க உண்டு. வக்ர காலத்துல சொல்றேன். ஏன்னா உங்க ராசியில குரு யாரு? நீசமாவா? குரு நீசமாவார். அப்ப ஜாதகத்துல உங்க பிறந்த தேதி பிறந்த நேர பிரகாரம் நல்லா தெரிஞ்சுக்கணும். பிறந்த நேர பிரகாரம் நீங்க எந்த லக்னத்துல பிறந்திருக்கீங்க, லக்னத்துல இருந்து குரு நல்லவரா கெட்டவரா கண்டிப்பா நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கணும். இதை எப்படி செக் பண்ணணும்? ஒண்ணும் இல்லைங்க, குரு 1, 5, 9 தான் நல்லது. எப்படி 1, 5, 9 இருந்தா நல்லது. 2, 4, 7, 10 இருந்தா நல்லதுதான். மற்ற இடத்துல அவர் இருக்கிறாரா? சில பேருக்கு அது, ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கெட்ட இடத்துல மறைஞ்சு பாவகிரக நட்சத்திரத்தோட அந்த சாரம் வாங்கினா அது நல்லது செஞ்சிடும். நல்லா பார்த்துங்க, குரு பகவான் ஒரு பவர்ஃபுல் வேலையான உண்டு. அப்ப ஜாதகத்துல எல்லாருமே குரு பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் நீங்க பாத்துக்குங்க. ஏன்னா நீங்க இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம் வரும்? உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த நட்சத்திரம் பிறந்ததுக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் பாருங்க நட்சத்திர பிரகாரம் சொல்லுவாங்க. உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது, இது நடக்கும், இது நடக்காது, இந்த துறையில போங்க, இந்த துறையில போகாதீங்க, ஏதோ சொல்லுவாங்க. உங்க பிறந்த நேரத்தை வச்சு லக்கணத்தை வச்சு இந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, அது நல்லது செய்யும் சொல்லுவாங்க. அதனாலதான் எல்லாருமே நான் ஏன் சொல்றேன், தயவு செய்து உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. சில பேர் பாருங்க வருஷம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பிறந்ததுல இருந்து நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. அவங்க ஜாதகம் என்னமா காரணமா இருக்கும்? சொல்லுவாங்க, இந்த உங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, லக்னாதிபதி மறைஞ்சிருப்பாரு. அவங்க பிறந்த நேர பிரகாரம் அந்த கிரகம் போய் அங்கே மறைவுல போய் நிற்கும். ஒண்ணும் இல்லைங்க, நம்ம எல்லாருமே சரி, ஒவ்வொரு மனிதனுமே சரி, ஒவ்வொருத்தருமே இந்த கலியுகத்துல பிறந்தா ஒரு கர்மா உண்டு.
அந்த கர்ம காலம் தான் தசாபுத்திங்கிற இத்தனை வயசுக்கு அப்புறம் சொல்றான் பாத்தீங்களா, இந்த இதுல போங்க இதை வச்சுதான் கரெக்டா சொல்லுவாங்க. அப்ப எல்லாருமே உங்க ஜாதகத்தை தயவு செய்து செக் பண்ணுங்க. இது ஒரு பொது பலனை மட்டும் பார்த்துக்குங்க. வாழ்நாள் பலன் எடுத்துக்க வேணாம். ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க நீங்க பொது பலன் கரெக்டா இருக்கணும். அப்ப குரு உங்களுக்கு நல்லா இருந்தா நான் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து மூவ் பண்ணுங்க, எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும். உங்களுக்கு குரு இப்ப எத்தனா வீட்டு குருவாகனுக்கு உள்ள போவோம். குரு தான் ஒரு மனிதருக்கு உள்ள வாழ்க்கையில் உள்ள தோஷத்தை நீக்கக்கூடியவரா, நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில எப்படி என்ன பாவம் பண்ணாலும் சரி, அந்த பாவத்தை போகக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. குழந்தைக்கு குரு, பணத்துக்கு குரு, நம்முடைய ஒழுக்கத்துக்கு குரு, ஒரு 10 பேருக்கு நீதி நேர்மையா ஒரு பதில் சொல்லணும் அதுக்கு குரு, இது எல்லாமே குரு பகவான் வர்றாரு. அப்ப ஜாதகத்துல குரு ஒரு முக்கியமான கிரகம். குரு பலன் இருக்கு. நிறைய பேர் பாருங்க கல்யாணத்துக்கு குரு பலன் இருப்பான்னு கேட்பாங்க பாத்தீங்களா, இதுதான் குரு. ஏன்னா இவர் எப்போதுமே சரி ஒரு நீதி நேர்மையான கிரகம் குரு பகவானை சொல்றாங்க. அப்படிப்பட்ட குரு வக்ர நிவர்த்தி பேச்சு நம்ம பார்க்க போறோம். நல்லா பாருங்க, குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி எப்படி கண்டுபிடிக்க, உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப 3ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது, எப்படி 3ஆம் இடத்துல என்னென்ன இருக்கு, முயற்சி இருக்கா, சகோதர உறவு இருக்கா, சிறு பயணங்கள் 3ஆம் இடம் எடுத்துக்கணும். சிறு பயணங்கள், நீங்க ஜெயிப்பீங்களா தோப்பீங்களா ஒரு விஷயத்துல, அது வெற்றி ஸ்தானம். 3ஆம் இடம் முயற்சி வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். உங்க மேல வழக்கு இருக்கா இல்லையா, பிரச்சனை இருக்கான்னு பாக்குறது 3ஆம் இடம். நம்முடைய காது மூக்கு தொண்டை எல்லாமே இந்த 3ஆம் இடம். தகவல் தொடர்பு எழுத்து சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்குமே 3ஆம் இடம். இதுக்கான அதிபதி யாரு, குரு. அடுத்து பாருங்க உங்களுக்கு மகர ராசி 12ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா இந்த குரு தான். இப்ப 12ஆம் இடம் அயன சயனம் போகம் தூக்கம் இன்மை, வெளிநாடு வெளியூர், நம்முடைய மருத்துவ உடம்பு ரீதியாக என்ன ஒரு தாக்கங்கள், இது எல்லாமே 12ஆம் இடம். 12ஆம் இடம் இருந்தா நிறைய பேர் ஓடி உழைக்கணுங்கிற அமைப்பு வந்துடும். இதுக்கெல்லாம் அதிபதி எங்கே போய் இருக்காரு தெரியுமா, 6ஆம் இடத்துல போய் நிற்கிறார். 3க்கும் 12க்கும் உள்ள அதிபதி குரு பகவான் வக்ரமாக, எப்படி வக்ரமாக நவம்பர் மாசம் 11ஆம் தேதியிலிருந்து அவர் வக்ரமாக 4 மாசமாக 6ஆம் இடத்துல போய் நிற்கிறார். அப்ப இது சம்பந்தமாக 6ஆம் இடத்துலன்னா இது சம்பந்தமா பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பார். நீங்க எடுத்துப்பாங்க, யாருக்கு குரு நல்லா இல்லையோ நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில ஒரு தடங்கள் இருக்குதா, இதை நீங்க மகரத்துக்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டு பாருங்க. எப்படி எடுக்கக்கூடிய முயற்சியில தடங்கள் இருக்குதா, படிப்பு கல்வியில ஒரு தடங்கள் இருக்குதா, திருமண தடை நிறைவேறிருக்கா. இங்க 6ஆம் இடத்துல போனா இங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பிரச்சனை உண்டு பண்ணிச்சா, வேலையை விட்டுட்டீங்களா. நிறைய பேர் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, நவம்பர் மாசம் எனக்கு வேலை போச்சு, எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பகை பிரச்சனை இருக்கு, தாய்மாம ஒரு விரிசல் இருக்கு, நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, மனைவி கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, எனக்கு விசா பிரச்சனை இருக்கு, எனக்கு வெளிநாட்டை வேலை உத்தியோகம் சரியான ஒரு அனுகூலம் இல்லை, எனக்கு மருத்துவ செலவு வந்துச்சு, சகோதரர்கிட்ட ஒரு மன வருத்தம் வந்துச்சு, ஒரு குழப்பத்திலே இருக்கிறேன். இந்த சிந்தனை நிறைய பேர்கிட்ட இருந்துச்சா மட்டும் பாருங்க, மகரத்தை பொறுத்தவரை ஆமான்னு தலையாட்டுவாங்க. எப்படி மகர ராசியில கேட்டா சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு அப்படின்னா. என்ன காரணம், நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரங்க. இப்ப ஏன் நல்லது நடக்கும், எதை வச்சு நீங்க சொல்றீங்க, இப்ப ஏன் நல்லது வரப்போகுதுங்கிற விஷயத்தை எப்படி சொல்ல முடியும். ஏன்னா இப்ப சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். உங்களுக்கு 7 சனி முடிஞ்சு இப்பதான் சனி பகவான் பவர்ஃபுல்லா வேலை செய்யறார். அடுத்து பாருங்க, குரு எங்கெல்லாம் பாக்குறாரோ நல்லா பாத்துக்கணும். இந்த இடத்துலதான் உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணணும். ஏன்னா இது நாள் வரைக்கும் குரு ரிவர்ஸ்ல பின்னோக்கி நகர்ந்து போனார், இப்ப முன்னோக்கி நகர்ந்து போறாரு. சில பேருக்கு முன்னாடி போகும்போது நல்லா நடந்துரும். இப்பதான் உங்க ஜாதகத்தை நீங்க எல்லாருமே எடுக்கணும். உங்க ஜாதகம் எடுத்து எந்த கிரகத்தோட திசை, எந்த கிரகத்தோட புத்தி கரெக்டா செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு உள்ள வாங்க, சூப்பரா இருக்கும். ஒரு சில பேருக்கு நல்லா பாருங்க, பிறந்த நேர பிரகாரம் லக்னத்துக்கு குரு நல்லா இருந்துட்டால், அவர் குருவுடைய பார்வை எங்கெல்லாம் படுதோ அங்கெல்லாம் வக்ர நிவர்த்தி ஆனதால் நல்ல பலனை கொடுப்பார். இல்லைன்னா கெட்ட பலன் இருக்கும். ஜாதகம் சரியில்லைன்னா சரி என்ன பலனை கொடுக்க போறார், நேரா அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் நிரந்தரமான வேலையை, நல்ல ஒரு அனுகூலமான வேலையை, சூப்பரான வேலையை, நல்ல வெற்றியா கொடுப்பார். வெளிநாட்டுல வெளியூர்ல இங்க வேலை பார்க்க அனைவருக்கும் வேலை உத்தியோகம், சூப்பரான வேலை, நல்ல வேலை ஆல்ரெடி கிடைச்சிருக்கும், இல்லைன்னா இப்ப கிடைக்க போகுது. எப்படி மார்ச் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க எங்க ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, இங்க வேலைக்கான முயற்சி எடுங்க, ஸ்டெப் எடுங்க, சூப்பரா இருக்கும். தாய்மாம உறவு, கடன் பிரச்சனை, எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். எந்த ஒரு தடங்களும் இனிமே இருக்காது. நான் ஓப்பனா சொல்றேன், மகரத்துக்கு உங்க லக்ன பிரகாரம் குரு நல்லா இருந்தால் இந்த பலனை அவர் கொடுத்துதான் ஆகணும். எதிரியை ஜெயிக்கணும். 6ஆம் இடம் எதிரி பகை கடன்ல ஜெயிக்கணும். நல்ல ஒரு மாற்றம் வரும். வருமான தொழில்ல நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். ஏன் தொழிலுக்கு எடுத்தவன தொழிலுக்கு போறீங்க, 10ஆம் இடத்தை அவர் 5ஆம் பார்வையா பாக்குறார். சுயசாரம் வாங்கி புனர்பூச நட்சத்திரத்துல நின்று பாக்குறார்.
பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து படிக்கக்கூடிய மாணவன்லாம் நீங்க அரசாங்க வேலை எழுதினா அரசாங்க ரிசல்ட் சூப்பர் ரிசல்ட். அடுத்து தொழில் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணா நல்ல ஒரு அமைப்பா அழகா கொடுப்பார். வெளிநாட்டு வெளியூர்ல தொழில் பண்ற அனைவருமே சூப்பரா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல அவர் 12ஆம் இடத்தை பாக்குறார். அப்ப வெளியூர் பழக்க வழக்கம் தொழிலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். வெளிநாடு யோகத்தை கொடுப்பார். வெளிநாட்டுல படிக்கிறீங்கன்னா அங்கேயே நிரந்தரமான வேலை கிடைக்கும். அடுத்து 2ஆம் இடத்தை பாக்குறது திடீர்னு ஏதோ ஒரு நகை மூலமாகவோ இல்லை பணம் மூலமாகவோ இல்லை இடம் மூலமாக உங்களுக்கு காசு வரலாம். ஒரு இடத்த விற்க முடியும், எனக்கு வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அப்பா சொத்து அம்மா சொத்து ஏதோ ஒரு சொத்துல வழக்கு இருக்குயா, என் மேல கேஸ் இருக்கு, அதை ஜெயிப்பீங்க கண்டிப்பா. இதையும் தாண்டி சுபகாரியம் நடக்கும், திருமணம் நடக்கும், காதல் திருமணம் 2வது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. அப்ப வீட்டுல சுபகாரியம் வரப்போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, திருமணம் நடக்க போகுது. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா இப்ப கொடுத்துருவார் ஜாதல குரு நல்லா இருந்துட்டா. அதே மாதிரி பாருங்க, அரசியல் அரசாங்கம் சூப்பரா இருக்கும். மெயினா எழுத்துக்கணித சம்பந்த வேலை, மருத்துவர், அடுத்து இரும்பு சம்பந்த வேலை, ஷேர் மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட் பிசினஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுத்துருவார். நல்ல ஒரு தடங்களே இருக்காது. உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு கண்டிப்பா குறையும். சில பேர் கேட்குறீங்க, நான் லாட்ரி எடுக்கலாமா? கண்டிப்பா எடுங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி எடுத்தா அடிக்கும். ஏன் அடிக்கும், என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ரெட்டா அவர் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு உங்க லக்னத்துக்கு நல்லா இருந்துட்டா 9ஆம் பார்வை அவர் சிறப்பு பார்வை, 2ஆம் இடத்தை அவர் பதிக்க அந்த பார்வையை கொடுக்கறதுனால லாட்ரி எடுத்து அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரையாம இல்லாம ஜாத பதம் முப்பங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். அப்ப எல்லாமே பாருங்க, இங்க எல்லாமே நல்லதா நடக்குது. கெட்டதுக்கு நான் சொல்ல முடியல, வார்த்தை வரல. அப்ப உங்க லக்ன பிரகாரம் குரு நல்ல வர கெட்டவரை நீங்க தான் செக் பண்ணணும். தயவு செய்து ஜாதகத்தை பார்க்காம இந்த பலனை எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நிறைய நல்ல யோகங்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால, ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார், குரு பகவான் வக்ர நிவர்த்தி, 2 கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையில வெற்றியான ஒரு நேரமா வரப்போகுது. அப்ப எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கிறது நல்லது. சில பேர் கேட்குறீங்க, அதாவது ஜாதகம் கைப்பட எழுதுவீங்களா? சில பேர் ஒரு ஜாதகத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் விதி ஜாதகத்தை நம்ம கைப்பட எழுதுவீங்களா? அதுவும் திருக்கணித முறைப்படி எழுதிக்கலாம். நம்ம திருக்கணித முறைப்படி நம்ம கைப்பட ஜாதகம் எழுதி கொடுக்குறோம். இது என்ன காரணம், ஒரு சில பேர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நோட்ல 2-3 ஜாதகம் எழுதி வச்சிருப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படி எழுதக்கூடாது. ஒவ்வொருத்தருடைய விதியும் ஒவ்வொரு ஜாதகமா தான் இருக்கணும். அதுலயும் இன்னும் மெயினான ஒரு சாப்டர் இருக்கு. அதுல ராசி கட்டம், நவாம்ச கட்டம், இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் இருக்கணும், மேலையும் கீழையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாவே ஜாதகத்துல எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்காது. அப்ப ராசினா ராசி கட்டம், நவாம்சம் நவாம்ச கட்டம், எல்லாம் கரெக்டா இருக்கணும். நான் நிறைய ஜாதகத்தை பார்த்து நான் எழுதி கொடுத்துருக்கேன். அவங்க நிறைய ஜாதகம் எனக்கு எழுத கொடுத்துருக்கேன். அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப நட்சத்திர போகும். அதில் ஒரு முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? உத்திராடம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான திறமையா இருக்கணும், அறிவான குணம், பயங்கரமா ஒரு பயப்படாத குணம் கூட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. இறைவனே உங்க பக்கம் நிச்சயம். குரு உங்களுக்கு நட்பு கிரகம். எப்படி பார்த்தாலும் சூரிய பகவான் நல்ல ஒரு ஸ்தான பலதான் நிற்பார். அடுத்து வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வேலை மாற்றமோ தொழில் மாற்றமோ ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க. நான் நல்ல விஷயம் நல்ல காரியத்தை பண்ண போறீங்க. இது எழுதிய வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் நீங்க கஷ்டப்பட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க. ஆனா செலவுக்கான கிரகம் தான் வேலை செய்ய போகுது. கண்டிப்பா ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கங்க. வெளிநாடு வெளியூர் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம் நிறைய நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து திருவோணம். அன்பு, பாசம், கருணை, நல்ல ஒரு கற்பனையான குணம், நிறைய கலைகளை விரும்பக்கூடிய நல்ல ஒழுக்கமான குணம் உங்களோட சூப்பரா இருக்கும். இனிமேதான் வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம். கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், வேலைத்துறை நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும். எப்படி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு. ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை ஓடுது பார்த்தீங்கன்னா, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய நேரம் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. திருமண வாக்குல சந்தோஷம் இருக்கும், குழந்தை பாக்கியம் எல்லாம் சூப்பரா இருக்கும். பூர்வீக சொத்துல நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். எந்த காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும். பாத்துங்க, திருமணம் நடக்காலும் திருமணம் கண்டிப்பா முடிச்சிடும். அடுத்து அவிட்டம். தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, டேலண்டான குணம், அறிவான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. அவிட்டம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, இதுதான் உங்கள்ட்ட உள்ள வீக்னஸ். மற்றபடி பார்த்தா நீதி, நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், கட்டுப்பாடு, பயங்கரமான புத்திசாலி குணம் நிறைய இருக்கும் அவிட்டத்துல. இனிமேல் எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அவிட்டம் நட்சத்திரம் வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கறது, தொழில் ஒரு மாற்றம் பார்க்கறது எல்லாமே சூப்பரா இருக்கு அவிட்டத்துல. ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பா வாழ போறீங்க அவிட்டத்துல. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வருது. யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, கட்டிட சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்றவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்குறாரு.
வரக்கூடிய குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது.